வணக்கம் நேயர்களே. இன்று மே 28, 2026 வியாழக்கிழமை. நோர்வே தமிழ் முற்றைச் செய்திகளுடன் கதிர். முதலில் தலைப்புச் செய்திகள். இளையோர் தண்டனை, உயரமான கட்டடம், நோய் விடுப்பு உயர்வு. இனி விரிவான செய்திகள். இளையோர் தண்டனை. நோர்வேயில் 18 அகவைக்கு உட்பட்ட 40 இளையோர் சிறையிலேயோ அல்லது பொதுப்பணி தண்டனையிலேயோ உள்ளனர். வன்முறை, வெறிமயக்கப் பொருள் திருட்டு ஆகியவையே காரணங்கள். 13 பேர் சிறையில், 27 பேர் திருக்கோயில்களிலும் தொண்டு நிறுவனங்களிலும் பணியாற்றுகின்றனர். உயரமான கட்டடம். ஒஸ்லோவில் நோர்வேயின் மிக உயரமான கட்டடத்துக்கு ஒப்புதல் கிடைத்துள்ளது. ஒஸ்லோ ஹொரிசோன் திட்டத்தில் 120 மீட்டர் அலுவலக கட்டடமும் 72 மீட்டர் விடுதியும் அமையும். 3 முதல் 4 ஆண்டுகளில் பணிகள் முடிவடையும். நோய் விடுப்பு உயர்வு. கடந்த ஆண்டு குறைந்த நோய் விடுப்பு இந்த ஆண்டு முதல் காலாண்டில் மீண்டும் 6.6 விழுக்காடாக உயர்ந்துள்ளது. இதனால் ஏற்படும் பொருளியல் இழப்பு குறித்து நோர்வே அரசு கவலை தெரிவிக்கிறது. பணியிடங்களை மாற்றியமைப்பதே தீர்வாக பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. நல்லது நேயர்களே, மேலும் செய்திகளுக்கு நோர்வே தமிழ் முகநூல் பக்கத்தையும் இணையதளத்தையும் பாருங்கள். உலகெங்கிலும் தமிழ், நம் உணர்வெங்கிலும் தமிழ்.